படம் அது பிளான் பண்ண விஷயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது அந்த வைப்ன்ற விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்திலிருந்து குறையும். பட் ஒன்ஸ் மோர்ல இருக்க ஸ்பெஷாலிட்டியே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த வைப்ன்றது இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அது படம் பார்க்கும்போது மக்களுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இயக்குனருடைய முதல் மேடைன்றது ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் இப்படியான ஒரு சூழலில் அவருக்கான முதல் மேடை வந்து இந்த மேடையாக இருக்கிறதுன்றது பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஸோ இயக்குனரா இவரை லான்ச் ஆகிறத தாண்டி லிரிக் ரைட்டரா இவர் ரொம்ப பரிச்சயம். நிறைய படங்கள்ல நல்ல நல்ல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. குறிப்பா இவர் எழுதின ஒரு பாட்டு மிகப்பெரிய சென்சேஷனாவே இருந்திருக்கு. அரண்மனை 4ல வந்து அச்சச்சோ பாடல் வந்து டைரக்டர் எழுதுனது தான். இந்த படத்துலையுமே வந்து நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 13-14 சாங்ஸ் இருக்கு. அது எல்லாமே அவர் எழுதுனது தான். ஸோ ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட என்டையர் லிரிக்ஸையும் வந்து கொடுத்து ஒரு அப்சல்யூட் ஆல்பம் உருவாகிறதுக்கு இந்த புது காம்பினேஷன் மியூசிக் டைரக்டரோட அவர் அசோசியேட் ஆயிருக்கிறது வந்து இன்னும் பல படங்கள் தொடரணும் அப்படின்றத எல்லாருடைய விருப்பமும். இது எவ்வளோ பெரிய கனவு, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்றது தெரியும். உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சினிமா ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ப்ரொடியூசருமே வந்து உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படி நிறைய நல்ல நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்து இன்னைக்கு டைரக்டரா லான்ச் ஆக போற டைரக்டர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். லவ் லெட்டர் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு. நான் இன்னைக்கு இதுக்கு ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, லைக் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நாள் பண்ணுறா அழுதுறாதுடா அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் வந்து அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, இது நீ சிரிக்கிற காலம், நீ சிரி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ ஸ்பீச் முடிகிற வரைக்கும் நான் அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல எனக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா தம்பி 3 பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வரப்போ ஒரு 2 வருஷம் மட்டும் நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. கட் பண்ணால் நான் வந்து அப்படியே 26 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணி இந்த என்னோடய பேஷனை என்னை பர்சியூ பண்ண விட்டதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், படம் எடுக்கிறேன், இல்லை அடுத்தடுத்து ஏதோ பண்ண போகிறேன்னா அது கம்ப்ளீட்லி ஐ ஓவ் இட் டு மணி சார் தான். ஏன்னா மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் அது எல்லாருக்குமே தெரியும். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் இல்லைன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக நான் திருநெல்வேலியில் வந்து ஒரு பேங்க்லேயோ ஏதோ இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணிட்டு சிம்பிளாக இருந்திருப்பேன். எனக்குள்ளே வந்து சினிமா எடுக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி சினிமா பண்ணணும், இதுதான் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மணி சார் தான். அண்ட் இந்த படம் என்னுடைய லவ் லெட்டர் டு மணி சார் தான். இது நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஸ்ரீ கணேஷ் அண்ணா, அப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண விஜய் நம்பியார் சார், அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன், நல்ல சேலரியோட. அண்ட் எனக்கு பிடிச்ச படங்களில் படம் பண்ணணும், சீக்கிரமாக படம் பண்ணுங்கிற ப்ரெஷர் எல்லாமே நீ ஒர்க் பண்ண வச்ச அந்த 2 டைரக்டர்ஸ்க்கும் நான் இந்த டயத்தில் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த கம்பெனியில் என்னை ரெஃபர் பண்ண ரஞ்சித் ஜெயக்கொடி சார், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே என் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் தான் என்னை யுவராஜ் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவருக்கும் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் லைக் எல்லாருக்கும் தெரியும், லைக் இதோட ரிலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வந்து லைக் வந்து ரொம்ப ஒரு டைம்லையும் நான் ஒரு மாதிரி இருந்திருக்கிறேன். லைக் வந்து சில சமயம் பயங்கர கோபமாக இருந்திருக்கேன், சில சமயம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்திருக்கிறேன், ரொம்ப பேசிவ் அக்ரெசிவாக இருந்திருக்கிறேன். என்னை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்ட என்னோடய ரூம்மேட்ஸ், ஆண்டவர் நகர் கொடம்பாக்கம் ரூம்மேட்ஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரிச்சியிலேருந்து அண்ட் தென் பாண்டியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல், ராகுல், என்டையர் லா டான்ஸ் டீம் எல்லாருக்குமே. ஏன்னா சின்ன பிரேக் எடுத்து நான் எங்கேயாச்சும் போய் அவங்க கூட இருந்து சரி ஓகே 2-3 டேஸ் அவங்க கூட இருக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி நான் யார் என்ன இது எதுவுமே தெரியாத டைமில் கூட என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடித்து கொடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பார்த்தா மாறிச்சு. அதை நடித்து கொடுத்த என்னோடய என்டையர் நான் பண்ணின ஆல்மோஸ்ட் 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்த எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்குமே நான் வந்து இந்த மொமெண்ட்டை தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒன்ஸ் மோர் பற்றி பேசுகிறேன். ஒன்ஸ் மோர் வந்து ஒன்ஸ் மோர் பற்றி நான் ஆரம்பிக்கணும்னாலே நான் அர்ஜுன்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் ஆரம்பித்தது
இதோட இன்ஃபேக்ட் அது வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே முதல் லைன்ல இருந்தே வந்து அர்ஜுன் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருந்தார். என்னைய வந்து எழுத வச்சதே அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஃபார்மலாக மீட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யா நாராயணன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இந்த லைன் சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நான் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எழுதிட்டேன் கேட்டு என்னை விடாமல் பெர்சியூ பண்ணி அவரே வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து கதையை சொன்ன ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். என் கதையை உடனே ஓகே பண்ணிட்டாரு. அர்ஜுன் கூட வந்து நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஃபேன் தான். அதனால தான் இந்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செட்டில் வந்து கேட்டு, நீ வந்து இந்திரா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நீ அப்ரிஷியேட் பண்ணுற, அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்ரிஷியேட் பண்ணுற, என்கிட்ட நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறே பிடிக்கலன்னா. நான் வந்து ஒர்க் பண்ணதே அவர் பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் 28 வெயிட் பண்ணுறேன். அவருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கா, நான் பண்ணினது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு சில பெர்ஃபார்மன்ஸஸ் நான் இது இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும், இது வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல தோணும். பட் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எடிட்டில் பார்க்குறப்போ, ஏன்னா இந்த அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்க இந்த கேரக்டர் ரகுங்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப நான் மெட்டிகுலஸாக எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த 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 வழி இப்படி தான் இருக்கணும், இந்த சொல் இப்படி தான் வரணும், இந்த ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கணும்னு சின்னதாக இது பண்ணதுனால நான் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருந்தேன். பட் அதை எடிட்டில் பார்க்குறப்போ இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். ஒரு பெரிய டைமில் என்ன பேசுது, ஒரு 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜேர்னியை பேசுது, அதில் இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஷனை பேசுது. அதை எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த ரோலில் எனக்கு வந்து எனக்கே வந்து வேற ஒரு, நான் எழுதுனது ஒரு ரகு நான் எழுதிட்டேன், பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கொடுத்தது அர்ஜுன் தான். இந்த ரகுங்கிற கேரக்டரை வேறு யார்கிட்டையும் நான் நரேட் பண்ணலை, பட் யார்கிட்ட பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து அதித்திட்ட வந்து நான் வந்து நரேட் பண்ணப்பவே எனக்கு தெரியும் இவங்க தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஞ்சலிக்கு ரொம்ப க்ளோஸர் அவங்க. அண்ட் எங்கள் செட்டு வந்து ரொம்ப நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பட் செட்டு வந்து ஹாப்பியாக இருக்காது. செட்டு வந்து புயல் வேகத்தில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஏன்னா 2 டைம் லைன்ஸ், கேலிக்கட், சென்னை அண்டு ஏகப்பட்ட வெட்டிங் ஃபிலிம் 13 சாங்ஸ் இருக்குன்னா நான் வந்து தினம் ஒரு 40 மாண்டாஜ் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இந்த செட்டில் இருக்கிற இந்த பரபரப்பான இந்த நேரத்தில் இதை ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தது ஒரே பர்சன் வந்து அஞ்சலி தான். என் டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே அஞ்சலி இருக்கிறாங்கன்னா அப்படியே வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் ஆஸ் அ பர்சனாகவும் அவங்க அப்படி தான். லைக் வந்து ரொம்ப இன்ஹரண்ட்லி என்னது குட்னஸ் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து நான் அவங்கள்ட்ட பார்த்தேன். ஏன்னா வந்து தான் வேலையை செய்கிறதும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், தான் ஒர்க் பண்ணுற டேரக்டரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அண்ட் தன்னை சுற்றி இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரோ சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அதை தாண்டி வேறு என்ன இருக்க போகுது, அதை அவங்க பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ். அண்டு இந்த அஞ்சலின்னு நான் எழுதின இந்த கேரக்டரை முழுக்க லைஃப் கொடுத்து மேஜிக்கலாக மாற்றி எனக்கு திருப்பி ஒரு எனக்கே வந்து இதுதான் அஞ்சலியான்னு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோனாக்கும் வந்து தேங்க்ஸ். ஏன்னா வந்து எல்லோரும் சுதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த படத்தில் தான் நேஷ் டெபியூ ஆகிறதா இருந்தார், என் கேமராமேன் ஃபாக்ஸி டெபியூ ஆகிறதா இருந்தாங்க, ஹஷாம் ப்ரோ டெபியூ ஆகிறதா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லோரும் டெபியூ ஆகிட்டாங்க. நேஷ் யூத் பண்ணிட்டாரு, ஃபாக்ஸி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணிட்டாரு, ஹஷாம் ப்ரோக்கு ஒரு ஃபிலிம் ரிலீஸ் வந்துருச்சு, எல்லோரும் ஆகிட்டாங்க. நானும் சோனாவும் மட்டும் தான் டெபியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சோனா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு மாதம் ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, நம்ம இப்போ டெபியூ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் சம் பாயிண்ட் அவங்களும் ஒரு படம் சைன் பண்ணிட்டாங்க. சொன்னால் சோனா நீங்களும் டெபியூ ஆனதுக்கப்புறம் தான் டெபியூ ஆக போகிறேன்னு. பட் நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த டெபியூ ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ரோல் அண்ட் இதுதான் என் டெபியூ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப ஈஸியான ரோல் கிடையாது. அண்டு அதை வந்து இப்படி ஒரு ப்ரிடாமினென்ட்லி இது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிற படத்தில் இந்த கேரக்டரை எடுத்து அவங்க பண்ணினதும், அதுக்கு அவங்க கொடுத்த டெடிக்கேஷனும், அவங்க ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் டைலாக்ஸை கற்றுக்கிட்டு சிங்கிள் ஷார்ட்ஸ் பெரிய டேக்ஸை வந்து ஒத்துக்கிட்டு அண்டு இன்டென்சிட்டியோட அவங்க பண்ணது வந்து எனக்கு வந்து பயங்கர இதாக இருந்துச்சு, ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சோனா. அண்டு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஏஸ்தட்டிக்ஸ்லேருந்து இதோட விஷுவல் கிராமர்லேருந்து எல்லாமே வந்து நானும் ஃபாக்ஸியும் சேர்ந்து பண்ணதான். வி மேட் திஸ் ஃபிலிம் டுகெதர் தான் நான் சொல்லுவேன். ஃபாக்ஸி வந்து அரவிந்த் விஸ்வநாதன் என்னோடய கேமராமேன். அவர் இங்கே இல்லை, இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. அவர் கூட தான் நான் வந்து என் ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்டு எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ரொம்ப நாளாக தெரியுங்கிறத தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட்டை புல் பண்ணுறதுக்கும், இவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணுறதுக்கும் அண்ட் மேஜிக்கலாக நான் வந்து என்னெல்லாமோ ரெஃபரன்ஸ் அவர் காட்டுவேன். அது எல்லாத்தையும் கிடைக்கிற கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் வந்து
ஓகே இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ் அதே மாதிரி ஒரு படம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுது. ஜென்ரலாகவே வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம்னா அது வந்து இம்மீடியட் அட்டென்ஷன் வந்து அந்த படத்தோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக எடிட் தான் இருக்கும். பட் எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தில் நேஷ் கூட ஒர்க் பண்ணது வந்து முழுக்க நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கதை ஆக்சுவலி நேஷ் வந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்டு அவர் நேஷ் எனக்கு அப்போ தான் மட்டும் தான் தெரியும். நான் கதை சொன்னேன், அதை அவர் ரிசீவ் பண்ண விதத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே வந்து சில சமயம் வந்து வேறு ரீசன்ஸ்க்காக நான் வந்து சரி நேஷ் இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ நீங்கள் இது தானே நீங்கள் இன்டென்ட் பண்ணுறீங்க, ஏன் அதுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு சொல்லி என் படத்தை நான் நினச்ச இன்டெகிரிட்டியோடு எடுக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நேஷ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ட்ராமாவை எடிட் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. நேஷ் வந்து அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்கிறாரு. அண்டு அவர் ஒரு முழுக்க ஒரு ரைட்டர் டைரக்டரோட எடிட்டராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ நேஷ். அண்ட் ராஜ்கமல் அண்ட் நவா இந்த படத்தோட ஆர்ட் அண்ட் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன நம்பர் ஆஃப் டேஸில் ஒரு பெரிய வெட்டிங் ஃபிலிம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 2 டைம்லைன்ஸ் இருக்குது, ஒரு காலேஜ் எபிசோட் இருக்குது, ஒரு ப்ரெசென்ட் எபிசோட் இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமான வந்து வேறு செட்டப்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்தி, மெஹந்தி, கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அந்த சின்ன லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைமில் பயங்கர மேஜிக்கலாக எனக்கு பண்ணி கொடுத்த அவங்க 2 பேருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். நவாவோட ஒர்க் எஸ்பெஷலி லைக் வந்து எல்லோரும் பட்டு காஸ்டியூம்ஸ் மாற்றிட்டே இருக்கணும், அதை கோஆர்டினேட் பண்ணி டீம் கூட ஒர்க் பண்ணி, ராஜும் அதே மாதிரி தான் நான் டக்குன்னு கேட்க மூவ் பண்ணி இதை வந்து முடிச்சு கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஹெஷாம் ப்ரோ வந்து நான் வந்து அகெயின் ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி அர்ஜுனுக்குமே தெரியும். லைக் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நரேட் பண்ணி இன்டர்வல் முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட கேட்டது வந்து இதுக்கு நீ யார் மியூசிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு வந்து 2-3 வேக நேம்ஸ் இருக்குது, பட் ஆனால் எனக்கு இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். யாருன்னு கேட்டார். ஹெஷாம்னு சொன்னேன். ஓ அப்போ இந்த அப்படின்னு கான்டாக்ட் கொடுத்தாரு. நான் அப்புறம் போய் மீட் பண்ண டைம்லேருந்து இப்போ நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுற டைம்ங்கிறது வேறு. பட் எல்லா டைம்லேயுமே என் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஓன் அப் பண்ணி எனக்கே வந்து ஒரு புது படமாக மாற்றி கொடுத்தது வந்து ஹெஷாம் தான். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த படத்துக்குள்ள லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேலிஸ்ட் வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு தான் நான் எழுதினேன், அதை தான் ஆக்டர்ஸ்க்குலாம் கொடுத்தேன். பட் இப்போ எனக்கே வந்து இந்தந்த சுச்சுவேஷன்ஸில் நான் இந்த மாதிரி தான் சாங்ஸ் வந்து யோசிச்சிருந்தேனாங்கிறது மாறி போயிடுச்சு. எனக்கு வந்து அந்த இது மறந்து அவர் கொடுத்த ஒர்க்ஸ் தான் வந்து இன்றைக்கி நிற்கிது எனக்கு. அண்ட் என்றைக்குமே இந்த படத்தோட வெஸ்டிங் கார்டாக வந்து ஹெஷாம் தான் இருக்கிறாரு, இன்றைக்கி வரைக்குமே அதான் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்ஸ் மோர்னால் வந்து அதோட ஆல்பம்லேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அண்ட் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து நான் இந்த படத்தில் லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு திருப்பி இன்னொருத்தங்கள்ட்ட அங்கேருந்து டக்குன்னு அப்ரூவல் வாங்குறதுக்கு போவேன்னு சொல்லிட்டு நானே சரி ஓகே டக்குன்னு காலேஜ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு சாங் எங்கேஜிங்காகவும் பண்ணி, அண்ட் இந்த படத்தில் 13 பாட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் மிஸ் ஒரு சாங் தவிர்த்து மீதி 12 பாட்டு முழுக்க தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் இந்த இது இருக்குது, இதை இப்படி மார்க்கெட் பண்ணி இது எதையும் யோசிக்காமல் இந்த படத்துக்கு நம்ம என்ன ட்ரூவாக பண்ணலாம், இது எவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றலாம். நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் ஒரு 10 சாங்ஸோட நிறுத்திட்டோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஸ்கோரில் ஒரு 2 சாங்ஸ் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு போயம் ஆட் பண்ணேன். நான் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் தள்ளி போகிறப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஹெஷாம் வந்து சொல்லியிருக்கலாம், சரி சார் இப்போ என்ன இது ஓகே இப்போ நீங்கள் ஃபைனல் ரிலீஸ் டேட் போடுறீங்களா, இதை நான் முடிச்சு கொடுத்துறேன்னு. பட் ஸ்டில் எப்போ போனாலும் இது நம்ம ஒர்க்குன்னு வெளியில் போதில்ல, அப்போ நம்ம இதை கடைசி வரைக்கும் மேஜிக்கலாக மாற்றிட்டே இருப்போம்னு அவர் அதை பண்ணார். ஸோ தேங்க்ஸ் பிரதர். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க லைக் வந்து 1.5 வருஷம் உங்கள் ஒர்க்கு இன்னும் வெளில வரலையே அப்படின்னு. பட் எனக்கு அது பெருசாக என் மனசில் ஹிட் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் எவ்ரி 2 months நான் கொச்சிக்கு போய் அவர் கூட சேர்ந்து அழகாக 2 பாட்டை வாங்கிட்டு வருவேன். ஸோ நான் கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேங்கிற சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததும் ஹெஷாம் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் அவர் ஒய்ஃப் ஐஷாவுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் என்னை ஹாஸ்பிட்டபிளாக வச்சுக்கிட்டதுக்கு. ஏன்னா வந்து நான் போய் அவரை போட்டு என்னமாவது பண்ணி நான் அந்த சாங்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். அவரை வந்து பார்த்து பாவமாக என்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க பிரதர் உங்கள் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட சவுண்ட் டீம் ரஞ்சித் சார் அண்ட் உதய் சார் அவங்க 2 பேருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். அண்ட் அவங்க லைக் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து இதோட சவுண்டுக்கு நாங்கள் உட்கார்றப்போ ஃபைனல் ரிலீஸ் டேட் போட்டு பண்ணுறப்போ கூட இப்போ தான் நான் வந்து ப்ரிவியூஸ்லாம் பார்த்துட்டு வரேன். அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க். ஸோ தேங்க்ஸ் சார். சப்டைட்டில்ஸ் பண்ண சஜித் அண்ட் சப்டைட்டில்ஸ் படத்துக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது ஒரு வகை, அண்ட் படத்தோட பாடல்களுக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ சஜித் ப்ரோ.
இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் பண்ண கௌதம். ஏன்னா ஒரு போஸ்டர் பண்ணுறப்போ நான் ஒரு செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன். அண்டு நாங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாக ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்டில்ஸ் எதுவும் எடுக்கலாம், பிடிஎஸ்லாம் பெருசாக எங்களுக்கு எதுக்குமே ஒரு டைம் எடுக்காது ஒரு லுக் டெஸ்ட்க்கோ எதுக்கோ பண்ணுறதுக்கு. பட் நான் கொடுக்குற லிமிட்டட் ஸ்டில்ஸ் வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகழகான ஸ்டில்ஸ் கொடுத்தாரு. எவ்ரி டைம் அந்த போஸ்டர்ஸை ஷேர் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் கட்டுன்னு நான் கேட்குறப்போ அதை பண்ணி கொடுக்குற கௌதம்க்கு தேங்க்யூ. அண்ட் நான் வந்து இந்த படம் ரிலீஸ் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இவ்வளோ பெரிய டைமில் வந்து நம்ம நிறைய கேட்போம், இந்த படத்தை பற்றி கேட்போம், நம்மளை பற்றி, நம்ம ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றி, இதுவோ அதுவான்னு எவ்வளவோ கேட்போம். பட் இது எல்லாம் போயிட்டு இருந்தப்பவும் வந்து என்னை வந்து கடைசி வரைக்கும் நம்பி நம்ம ஒரு மேஜிக்கலான ஒர்க்கை தான் பண்ணியிருக்கிறோம், இந்த படத்தில் ஒரு மேஜிக் இருக்குது, அதை நாங்கள் பிலீவ் பண்ணுறோன்னு என் கூட நின்று என்னோடய டைரக்ஷன் டீம் வாங்க தயவு செஞ்சு வருண், சுபாஷ், பாலாஜி, ரித்திக், ஸ்ரீநாத், சோமசூர்யா. என்னன்னா எப்படி இவங்க நிறைய பேர் டெபியூட்டன்ஸ் சொன்னதா அது மாதிரி இவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ இதுதான் முதல் படம். ஸோ இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க எல்லாரும் கூடயும் நான் இந்த படத்தில் தான் முதல் தடவை ஒர்க் பண்ணேன். அவங்க என் ஒர்க்ஸ் பார்த்துருப்பாங்க, சம்டைம்ஸ் நான் அவங்க ஒர்க்கை பார்த்துருக்குறேன். வெறுமனே என் ஒர்க் மட்டுமே பிடிச்சி வந்த ஒரு 6 இண்டிவிஜுவலான டேலண்டடான ஒரு 6 ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்டு நானே வந்து சில சமயம் வந்து சரி ஓகே இது இப்படி நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு பயப்படுறத விட இவங்கள்ட்ட ஒரு கட்டை காட்ட தான் நான் பயப்படுவேன். ஏன்னா ஏதாச்சும் காட்டினா டென்ஷன் ஆகிடுவாங்க. லைக் வந்து ஏன் அதை இப்படி பண்ணீங்க, ஏன் அதை தூக்குனீங்க, ஏன் அதை இப்படி வச்சிங்க அப்படிம்பாங்க. அதனால அந்த நேஷ்டை பல தடவை நான் வந்து பாய்ஸை காட்டாதீங்க, நான் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இங்கே வரேன் அப்படின்பேன். ஸோ அந்தளவுக்கு ஓன் பண்ணாங்க. லைக் வந்து ரகு இப்படி தான் இருக்கணும், இந்திரா அப்படி தான் இருக்கணும், அஞ்சலி இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கே அவ்வளவு அந்த கதையோட ஒரு பந்தம் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ். எஸ்பெஷலி இதில் வந்து 2 பேர் வருண் அண்ட் பாலாஜி என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதனால் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்னோட புலம்பல் ரேண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ். உங்கள் 6 பேர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட கதையை நான் வந்து பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஷனில் இருக்கிறப்போ எனக்கு வந்து நிறைய அசஸ் பண்ண உதவுன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன் பிரசன்னா அண்ட் ஆதித்யா, அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பேஸஸையும் தாண்டி ஒரு லாஸ்ட் இயர் ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தப்போ ஓகே ஃபைனலி இதோட ரிலீஸ் நோக்கி நம்ம மூவ் பண்ணலான்னு இருந்தப்போ அப்போ தான் நான் ஷாஜன் ப்ரோவை மீட் பண்ணேன். ஷாஜன் ப்ரோ தான் வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒர்க்கை பற்றி நம்ம வந்து இப்போ ஐம் ஷூர் நம்ம ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வேறு டைமில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் ஒரு டேரக்டராக ரைட்டராக வந்து அந்த பாயிண்டில் ஐ நீடட் டு ஹியர் சம் ஒன், யாரோ ஒருத்தங்க வந்து நீ நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிற, நீ பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு எனக்கு சொல்கிறது வந்து கேட்குறது வந்து எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. அதை சொன்னார் ஷாஜன் ப்ரோ. அதுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்லேருந்து இந்த ரிலீஸ் வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணுறேனோ அதே அளவுக்கு ஸ்ட்ரகிள் அவரும் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தார் இந்த படத்தை பொறுத்தும் அண்ட் ஜென்ரலாகவுமே. அண்ட் எல்லா டைம் இப்போ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு தள்ளி போகுது அல்லது வந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் டேரக்டருக்கும் ஏதாச்சும் இதுவோ, ப்ரொடியூசருக்கும் டேரக்டர் இதுவான்னு. எனக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த பாயிண்ட்லேயுமே பர்சனலாக எந்த விதமான கான்ஃப்ளிக்ட் வந்ததில்லை. அண்ட் அவருக்கு என் ஒர்க்ஸ் மேலே அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் தான் இருந்திருக்கு, எனக்கு அவர் மேலே அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் தான் இருந்திருக்கு. நான் எப்படி இந்த படத்தை அர்ஜுன் வச்சு தான் பண்ணணும்னு இருந்தனோ, எந்த அளவுக்கு ஹெஷாம் வச்சு தான் பண்ணணும்னு இருந்தனோ அதே அளவுக்கு நான் $1 million தான் பண்ணணும்னு தான் இருந்தேன். ஏன்னா இந்த படத்தை இந்த ஏஸ்தட்டிக்ஸில் இந்த லாங்குவேஜில் நான் இதை பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து யுவராஜ் சார் மட்டும்தான். இந்த படத்தில் இருக்கிற 13 ட்ராக்ஸ், அந்த ட்ராக்ஸோட நேச்சர், இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்ப இதில் எடுத்துருக்கிற சாய்ஸஸ், இது எல்லாமே அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்து இதை வந்து இன்ஃபேக்ட் வந்து எனக்கும் யுவராஜ் சாருக்கும் சேட்டே எப்படி இருக்குன்னா, சார் இது ஓகேவா, உங்களுக்கு ஓகேன்னு ஓகே ஸ்ரீகாந்த், இப்படியே மட்டுமே ஒரு 20 மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். எல்லாமே அவர் வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் விட்டுருந்தார். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஸ்லேட்ஸ்லேருந்து எல்லாமே வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு. பட் நான் பண்ணுறப்போ என்னோடய காலில் தான் அவர் எல்லாமே விட்டுருந்தார். அண்ட் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஈவெண்ட்டில் தான் நடந்த மாதிரி நான் வந்து யுவராஜ் சார்ட்ட தான் ஓப்பனாக கேட்க ஆசைப்பட்றேன். லைக் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு படம் பண்ண ஆசைப்பட்றேன் சார். இன்னொரு படம் பயங்கர மேஜிக்கலாக படார்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு படம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் ஸ்பெஷலாக அவங்களுக்காக நான் பண்ணித்தர ஆசைப்பட்றேன் சார். அண்ட் ஃபைனலி இந்த படத்தை பற்றி லைக் வந்து
லைக் வந்து இந்த படம் நான் எழுதி ஷூட் பண்ணி அண்டு இப்போ எடிட் பண்ணி எல்லா டைம்லேயுமே வந்து என்கிட்ட வந்து சிலருக்கு வந்து தெரியும், சிலருக்கு வந்து தெரியாது. லைக் வந்து எல்லா டைம்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இதில் இருக்கிற கதை என்ன, இதோட தாக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருந்த ஒரு பர்டிகுலர் பகுதியை தான் நான் வந்து பிக் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ஒரு கதையாக மாற்றிருக்கிறேன். அண்டு நான் வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு டைமில் இருந்தேன். அந்த டைமில் இருந்தப்போ நான் கோத்ரூ பண்ண விஷயங்களை சம்ஹவ் என்னால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே சினிமாவை பார்க்க முடிஞ்சுது, அதை ஒரு கதையாக மாற்ற முடிஞ்சுது. அந்த மாதிரி மாற்றுறப்போ எனக்கு வந்து அதை வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான படமாக மாற்றணும். லைக் வந்து இந்த இந்த படம் அதுதான் பேசுது. லைக் வந்து சம்ஹவ் இவென்ச்சுவலி எல்லாமே திங்ஸ் வந்து பெட்டராக மாறும். அண்ட் ஒன்ஸ் மோருங்கிற டைட்டிலே நாங்கள் அதுக்காக தான் போனோம், சம்ஹவ் எல்லாமே லைஃப்பில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற அந்த விஷயமோ நான் சந்தித்த அந்த பர்டிகுலர் டைனமிக்ஸோ இருந்த டைம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் எழுதின ஒரு 3 வருஷம், இதுக்காக வெயிட் பண்ண ஒரு 2 வருஷம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பர்டிகுலர் டைம் தாண்டி எனக்கு இதை ஒரு படமாக மாற்றி இதுதான் என்னுடைய மெமரி ஆஃப் அந்த விஷயம்னு இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் இருக்கிறதா என்னுடைய மனசு, இந்த படத்தில் இருக்கிறதா என்னுடைய அறம், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நான் அந்த உலகத்தை பார்க்குற பார்வை. அண்டு எல்லோரும் வந்து August 28 இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, என்னென்னமோ நடந்திருக்குது. அண்ட் இந்த படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுற இன்டென்சிட்டி, பேஷன் எல்லாமே வந்து வேறு ஃப்ளக்சுவேஷன்ஸ்குள்ளே போயிருக்கு. பட் எந்த பாயிண்ட்லேயுமே இந்த படத்தில் இருக்கிற மேஜிக்கையும் இன்டெகிரிட்டியும் நாங்கள் விட்டதில்லை. அண்ட் உண்மையிலே யுவராஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப உண்மையான நாங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு படத்தை பண்ணியிருக்கிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். August 28 வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், சாரி, இந்த கிளாப் சத்தம் கேட்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த படத்தில் 13 பாட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ நான் வந்து இந்த மியூசிக்கை வந்து நான் வந்து ஒரு லைக் பீப்புள் இதை இத்தனை பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அதை நான் கண்டென்ட்டாக டெலிவர் பண்ணி ஒரு டைமும் கொடுக்குறப்போ அதை கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண வெங்கட் ரமணன் ப்ரோ, அவருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். அண்டு நிறைய டைம் நான் அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன், என்ன ப்ரோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இதோட ரிலீஸ் இது என்னென்னு. அது டைமில் எனக்கு ரொம்ப கைண்டாக அவர் வந்து நான் அந்த மாதிரி லைக் வந்து ஷாஜன் ப்ரோவாக இருக்கட்டும், வெங்கட் ப்ரோவாக இருக்கட்டும், லைக் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று உண்டு, ஒரு லிட்டில் ரிலீஃப் என்ன செய்யும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு. ஒரு லிட்டில் ரிலீஃப்ங்கிறது பெரிய விஷயம். யாரோ ஒருத்தனுக்கு வந்து ஓகேடா நீ ஒன்று விடு, நீ ஒரு நல்ல ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து அது மீன் ஸோ மச். அதை எனக்கு கொடுத்த அந்த டைமில் இருந்த எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் படம் வந்து பாருங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் நினைக்கிறத விட இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பேசின பேச்சில் அத்தனை உண்மை இருந்தது. ஸோ அந்த உண்மைக்கு நிச்சயமாக மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது August 28 ஸோ தேங்க்யூ ஸோ மச்.